தமிழக அரசு அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருந்தால் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று மருந்து மாத்திரை சிறப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடாது. அது தவறு. தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் உடல்நிலை பரிசோதனை செய்து உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப என்ன மருந்து மாத்திரை சிறப்பு மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஏடிஎஸ் டெங்கு கொசுக்களை ஒழிப்போம். டெங்கு கொசுக்கள் மேற்கொண்டு உற்பத்தி ஆகாமல் இருக்க தடுப்போம். டெங்கு கொசுக்கள் மழை காலங்களில் உற்பத்தியாகும் இடங்கள் திறந்த மேல்நிலை தொட்டி, சிமெண்ட் தொட்டி, ஆட்டுக்கள் அதாவது உரல், பிளாஸ்டிக் பகட்டி, குடம், டயர்கள், தேங்காய் ஓடுகள், தேங்காய், இளநீர், பனநுங்கு வெட்டி சாப்பிட்டு மட்டைகளையும் டயர்களையும் பிளாஸ்டிக் வீட்டு அருகாமல் போட்டிருப்பீங்க. அதுல மழை நீர் தேங்கி அதுல இருந்தா டெங்கு கொசு உற்பத்தி ஆகி நம்மள வந்து கடிக்குது. அதுல இருந்தா நமக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. ஆகையால் வீட்டு சுற்றுப்புறங்களை மழை நீர் தேங்காத அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கவனத்துடன் இருக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும். தமிழக அரசு அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோவு இருந்தால் எந்த நேரம் கண்ணை கையை வச்சு கசக்க கூடாது. அது தவறு. கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோ இருப்பவர்கள் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று எனக்கு கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோகுதுன்னு சொல்லி ஆயில்மெண்ட், சொட்டு மருந்து, மருந்து மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்த கூடாது. அது தவறு. கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோ இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று கண்ணோ பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் கண்களை ஸ்கேன் பண்ணி பரிசோதனை செய்து அந்த நோய்க்கு ஏற்ப என்ன ஆயில்மெண்ட், சொட்டு மருந்து, மருந்து மாத்திரைகளை மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோ இருப்பவர்கள் முகத்தை தண்ணீர் ஊற்றி கழுவிய பிறகு தூய்மையான துண்டு டவல்களை கொண்டு முகத்தை துடைக்க வேண்டும். நீங்கள் பயன்படுத்தின அந்த துண்டு டவல்களை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் பயன்படுத்த கூடாது. பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கவனத்துடன் இருக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும். மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் சாப்பாடு, டிபன், காபி, ஜூஸ், பழம், பிஸ்கட் மருத்துவமனைக்குள்ள எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது தவறு இல்லை. சாப்பிட்ட பிறகு ஒரு சில பேர் அந்த வேஸ்டேஜ்களை உட்கார்ந்து சாப்பிட்ட இடத்துல போட்டு போயிருக்கீங்க, அதுதான் தவறு. சாப்பிட்ட பிறகு அந்த வேஸ்டேஜ்களை குப்பை தொட்டியில் போடவும். மருத்துவமனையை தூய்மையாக வைத்துக் கொள்ள அரசுக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்குமாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தாங்களை அன்போடு, பண்போடு, கனிவோடு வருக வருக என வரவேற்கிறார். தமிழக அரசு அறிவித்துள்ளபடி இந்தியாவில் மூளைச்சாவு ஏற்பட்டு உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு அரசு முதல் மாநிலமாக இருக்கிறது. மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய குடும்பத்தார் அனுமதியுடன் உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வந்தால் 4 பேர் உயிர்களை காப்பாற்றி விடலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெட்ல கரண்ட்ல அட்மிஷன் இருப்பாங்க. ஹார்ட் ஃபெயிலியர் ஆனவங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, லிவர் ஃபெயிலியர் ஆனவங்க, கண் பார்வை இழந்தவர்கள், மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய குடும்பத்தார் அனுமதியுடன் உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வந்தால் மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய உடலில் இருந்து ஹார்ட், கிட்னி, லிவர், கண்ணு ஆபரேஷன் மூலமாக ஏற்கனவே ஃபெயிலியர் ஆகி பெட்ல இருக்கிறவங்களுக்கு பொருத்தினால் அந்த 4 பேர் உயிர்களை காப்பாற்றி விடலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு அறிவித்துள்ளபடி பொதுமக்கள் கவனத்திற்கு தானாக முன் வந்து உடல் உறுப்பு தானம் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி முன் வந்தால் ஜெனரல் மெடிசன் 9ஆம் நம்பர் ஓபி பொது மருத்துவத்துறை மருத்துவரை அணுகினால் உடல் உறுப்பு தானம் பதிவு செய்து கொள்ளலாம். அதே போல தானாக முன் வந்து கண் தானம் பதிவு செய்யணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ டிபார்ட்மெண்ட் கண் டிபார்ட்மெண்ட் 10ஆம் நம்பர் ஓபி அந்த துறை மருத்துவர்களை அணுகினால் கண் தானம் பதிவு செய்து கொள்ளலாம். அதே போல தானாக முன் வந்து ரத்த தானம் பதிவு செய்யணும் சார்னா பிளட் பேங்க் ரத்த வங்கி துறை மருத்துவர்களை அணுகி ரத்த தானம் பதிவு செய்து கொள்ளலாம். துறை வாரியாக மருத்துவர்களை, செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ன சொல்றாங்க அதை பொதுமக்கள் கவனத்தோட கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசின் பன்னோக்கு திட்டத்தின் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது.
அதன்படி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதந்தோறும் 7ஆம் நம்பர் ஓபில சுகர் மாத்திரை பிபி மாத்திரை வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றது. உங்க வீட்டினுடைய ரேஷன் அட்டை தமிழ்நாடு அரசு கொடுத்திருப்பாங்க லேட்டஸ்டா ஸ்மார்ட் கார்டு. அந்த ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் காப்பி உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை பதிவு செய்து 7ஆம் நம்பர் ஓபில கொடுத்து விட்டு சென்றீங்கன்னா உங்க வீட்டுக்கு சுகர் மாத்திரை பிபி மாத்திரை வந்து சேர தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதுதான் மக்களுக்கு தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாஸ்டர் ஹெல்த் செக்கப், அதாவது முழு உடல் பரிசோதனை மையம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ள வருபவர்களுக்கு துல்லியமாக விரைவாக செயல்பட்டு அனைத்து ரிசல்ட்டுகளும் 2 நாட்களுக்குள் வழங்கப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ள வருபவர்கள் மேலும் விவரங்களுக்கு OPN 2A அணுகுவோம். புதுசா ஓபி சீட்டு உங்க பெயர் சொல்லி பதிவு செய்ய வாங்கும் இடத்தில் உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை அங்க பதிவு செய்யவும். சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்கள் பிளாஸ்டிக் கவர் மருத்துவமனைக்குள் எடுத்து செல்ல தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது மருத்துவமனையினுடைய செக்யூரிட்டி ஆபீசர்கள் என்ன சொல்றாங்கன்னு அதை பொதுமக்கள் கவனத்தோட கேட்க வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது அனைவரும் முக கவசம் அணிய வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை. உடல்நிலை சரியில்லாதவர்கள் அனைவரும் வந்து போற இடம். பொதுமக்கள் தாங்கள் தான் முன்னெச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் பாதுகாப்புடன் கவனத்துடன் இருக்க வேண்டும். துறை வாரியாக மருத்துவர்களை செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் என்ன சொல்றாங்க அதை பொதுமக்கள் கவனத்தோட கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை, எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தாங்களை அன்போடு பண்போடு கனிவோடு வருக வருக என வரவேற்கிறோம்.